Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா fish fry தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஆச்சி fish fry மசாலா இருக்கு இல்லையா, அது வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு மசால் பொடி இருந்தா உங்களுக்கு சூப்பரா நம்ம மீன் பொரிச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லா பொடிகளும் நம்ம சேர்த்து செய்வோம்லே, இது ஒரே ஒரு பேக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும். நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கம்மியாக தான் மீன் பொரிக்க போகிறேன் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கூட நீங்கள் அது பிழிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 1/2 எலுமிச்சம்பழம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இதுவே உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். எப்பயுமே நான் கொஞ்சம் மஞ்சள் அதிகமாகவே சேர்த்துப்பேன்றதுனால சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கம்மியாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ஒரு பேஸ்ட் பதத்தில் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக மேலே தடவிட்டு ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா அந்த மீனில் அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் சரி, அதோட டேஸ்ட்டும் சரி, அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா உங்களுக்கு பிடிச்சி அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மசாலா ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற மீன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பாம்ஃப்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். கருப்பு வாவல் மீன். ஸோ நம்ம தமிழில் வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீன் அந்த பிளாக் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் நல்ல பெருசாகவும் இருக்கும், அதே மாதிரி இதில் கொஞ்சம் சதப்பத்துமே இருக்கும். இப்போ அந்த ஒயிட் கலரில் எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பை சப்பையாக இருக்கும் இல்லையா, இதில் கொஞ்சம் நல்லா சதை பிடிச்ச மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இப்போ இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் தவாவில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன். சில பேர் கடாயில் ஃப்ரை பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்காவது அந்த மீனுக்கு மேலே எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், இல்லை அப்படின்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வச்சதுனால என்னன்னு தெரியல, அந்த சில்னஸுக்காக அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வெளியில் ரொம்ப நேரம் வச்சுருங்க. அது அந்த ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் எல்லா மீனையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டாகவும் அண்ட் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.